ஐயா, அந்த காட்சியை மட்டும் நீங்க பாத்திருந்தீங்கன்னா சந்தோஷத்துல திக்குமுக்காடி போயிருப்பீங்க. உங்களோட தோல்ல என்ன சாச்சிக்கிட்டு பாராட்டி இருப்பீங்க. ஏன்னா இந்த தடவை நமக்கு அவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு. சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க. நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதங்களை ஊர் பூரா வித்துரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு சுட்டுக்கிட்டு சாகட்டும். அப்படியே பண்ணிடுறேன். இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கவனமா கேட்டுக்க. என் கிராமத்தை சேர்ந்த 2 பொண்ணுங்க உன் கடைக்கு வருவாங்க. கல்யாண துணிக்குள்ள பணத்தை வச்சு அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிடு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நீ கொடுக்கிற அந்த பணத்து மேலயோ இல்ல அந்த பொண்ணுங்க மேலயோ யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க, எல்லாத்தையும் நான் முடிச்சிடறேங்க ஐயா. வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம். எனக்கு நல்லா தெரியும், கல்யாண ட்ரெஸ் தானே, இதோ ரெடியா இருக்கு. நீங்க வருவீங்கன்னு தயாரா எடுத்து வச்சுட்டேன். இந்தாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம பார்வதி பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுதுல்ல. அது சரி, அதுக்குள்ள இந்த விஷயத்தை உங்களுக்கு யார் சொன்னா? நாகதேவதை தான். அதுதானே கோயில்ல இவங்க கிண்ணத்துல வச்சிருந்த பாலை குடிச்சது. அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், உங்ககிட்ட விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நம்ம ஜமீன்தார் அம்மா தான் என்கிட்ட விஷயத்தையெல்லாம் சொல்லி இதையெல்லாம் தயாரா எடுத்து வைக்க சொன்னாங்க. எடுத்துட்டு போங்க. இதுக்குள்ள என்ன செங்கலா இருக்கு? இவளோட கல்யாண துணி தானே வச்சிருக்கீங்க, ஏன் இவ்வளவு கனமா இருக்கு? இதுல உங்க கல்யாண துணி மட்டும் இல்ல, ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய துணியை எடுத்து வச்சிருக்கேன். பார்த்து கவனமா எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. சரி, வாக்கா. அங்க பாருங்க பார்வதி அக்கா, இந்த கண்ணாடி வளையல்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். ஹலோ, பிஎஸ்டி ஆளுங்க சோதனை போட வராங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இது என்ன விலை? உங்க கல்யாணத்துக்கு என்னோட சார்பா அந்த பரிசு வச்சுக்கோங்க, எடுத்துட்டு போங்க. அட நீங்க ரொம்ப தூரம் போகணும், சீக்கிரமா போங்க, இல்லனா இருட்டிட போகுது. போங்க போங்க. கல்யாணத்துக்கு இவ்வளவு சின்ன பரிசா கொடுத்திருக்கீங்க. எங்களுக்கு அந்த கண்ணாடி வளையல எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். முத்தழகி, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நமக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, போலாம் வா. நாங்க போயிட்டு வரோங்க. போங்க போங்க, சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. போங்க. இது அந்த பிஎஸ்டி காரங்களுடைய வேலை தான். அதை இவ்வளோ சத்தம் போட்டு பேசாத. அவனுங்க சாதாரணமான ஆளுங்க கிடையாது, எவ்வளோ பெரிய கொலைகாரனுங்க தெரியுமா? வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம். கடையை திறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க சோதனை போட வந்துடுறீங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஒரு பைசா கூட பாக்கி வச்சதில்ல. நாங்க வேலை இல்லாம இந்த இடத்துக்கு வரமாட்டோம்னு உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சுக்கிட்டே இந்த கேள்வி கேட்குற. ஏதோ ஒரு ரகசியத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு எங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு முழிக்கிறல்ல. என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்கிட்ட பேசி மழுப்ப பார்க்காத. கொரியர் ஆள் மாதிரி வேலை பார்த்து சரக்கை இன்னொரு இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டியா? ஐயோ இல்லைங்கய்யா, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி தப்பான காரியம் பண்ணது இல்லைங்க. இப்போ போனாங்கல்ல, அவங்க கையில கனமா ஒரு பேக் இருக்கு. பேக்ல என்ன? அது கல்யாண துணி எடுத்துட்டு போறாங்க, கொஞ்சம் கனமா தானே இருக்கும். அவங்க எங்க இருந்து வந்தாங்க? அது இங்க ஜேத்பூர் இல்ல வீர்பூர்ல இருந்து. வாங்க. அவன் முதல்ல நம்ம கிட்ட ஜேத்பூர்னு சொல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் வீர்பூர்னு மாத்திட்டான். ஜேத்பூருக்கே போலாம் வாங்க. நான் வேணும்னு தான் அவங்க கிட்ட ஜேத்பூர்னு சொன்ன, அப்பதானே அவங்க அங்க போய் தேடுவாங்க. ஆனா அந்த பொண்ணுங்க வீர்பூர் பாதையில போயிட்டு இருக்காங்க. நீங்க அவங்க பின்னாடியே போய் அவங்க கையில் இருக்கிற பணத்தை புடிங்கிடுங்க. நமக்கு இப்ப நேரம் கம்மியா இருக்கு, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒருவேளை அந்த பொண்ணுங்க ஏடா கூடமா நடந்துக்கிட்டா அங்கேயே போட்டு தள்ளிடுங்க. பணத்தை மட்டும் புடிங்கிடுங்க, சரியா? முடியலையே, யாராவது என் காலுக்கடியில
சக்கரத்தை கட்டி விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். மணி இப்பவே 4 ஆச்சு. பொழுது இருட்டுறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும். சீக்கிரம் வா. இல்லக்கா, என்னால நிச்சயமா நடக்க முடியாது. ஏன் முத்தழகி இப்படியெல்லாம் பேசுற? சரி, அந்த பையன் என்கிட்ட கொடு. என்ன அந்த ஆளு இப்படி பைக்ல பறக்குறாரு? வா போலாம். முடியலையே. வீர்பூருக்கு போகணும். நாங்க வீர்பூருக்கு போகணும். போலாம் வாங்க. முத்தழகி, இவங்கள யாருன்னு நமக்கு தெரியாதா? ஆமா, இவங்க பேர் பார்வதி, உன்னோட பேர் முத்தழகி தானே? ஐயோ, உங்க வாய்க்கு சக்கரை தான் அள்ளி போடணும். எப்படி எங்களை கண்டுபிடிச்சீங்க? ஒருவேளை நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வீர்பூர்ல இருக்கிற கிஷோரோட பொண்ணு தானே? சரியா சொன்னீங்க. நீங்களும் வீர்பூருக்கு தான் போயிட்டு இருக்கீங்களா? நாங்களும் அந்த ஊருக்கு தானே போயிட்டு இருக்கோம். அப்படியா? சரி சரி, வாங்க வண்டியில ஏறுங்க. பாரு, நம்ம கும்பிடுற கடவுள் தான் சரியான நேரத்துக்கு இந்த வண்டி அனுப்பி வச்சிருக்காரு. வா போலாம் பாரு. வைத்திய மாதிரி பேசாத. முன்ன பின்ன தெரியாதவங்களோட நம்ம எப்படி போறது? தெரியாதவங்களா? இவங்க எல்லாருக்கும் என்னோட அப்பாவை தான் நல்லா தெரியுமே. நீ எதுவும் பேசாத, சீக்கிரம் வா. எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா உட்காருங்க. இத உங்க வண்டியாவே நினைச்சுக்குங்க. பைய கீழே வைங்க. நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவ கீழே வைக்க மாட்டா. இந்த பையில தான் அவளோட உயிரே இருக்கு. அதான் சொல்றாருல, மரியாதையா அந்த பைய கீழே வை. ஏய், என்னுடைய ருத்ராட்சி எங்க போச்சு? இல்ல வேண்டாம், நான் பைய அவளே வச்சுக்கட்டும். ஏய், சொன்னா கேட்க மாட்டா. பைய குடுனா குடுக்க வேண்டியதானே. பாரு, இல்ல குடு. பைய விடுங்க. நான் பிடிக்காத பைய குடு. எனக்கு பைய குடு. ஏய், பைய குடுன்றல. குடு. பைய குடு. முத்தழகி, அவ போறா. பைய குடு. முத்தழகி, முத்தழகி, எந்திரச்சு வா. வாய் மூடிட்டு ஒழுங்கா இரு. இல்ல உன்னையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவோம். அண்ணன் சொன்ன எல்லா பொருளும் உள்ள இருக்கு. இந்த அழகான பொண்ணு இப்ப நம்ம என்ன பண்றது? பூஜை பண்ணதுக்கு அப்புறம் பிரசாதம் கிடைக்கும். அற்புதமான பிரசாதம் கிடைச்சிருக்கு. அதை தூக்கியா போடுவோம். அனுபவிச்சு பாத்துற வேண்டியதுதான். அப்படியே ஒரு லட்டு மாதிரி இருக்காளே. கிருஷ்ண காப்பாத்து. நீ இந்த மாதிரி வேண்டறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்னை காப்பாத்துறதுக்கு கிருஷ்ண பரமாத்மாலாம் வர மாட்டாரு. விட்டுருங்க.